செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்புக்காக முன்னெடுக்கப்படும் முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்தின் சமூக பங்களிப்பை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச பாராட்டியுள்ளார். போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ள இளைஞர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கும் சமூக பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வெளிநாட்டுச் செய்திகள். தெற்கு லெபனானில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய படையினருக்கு அச்சுறுத்தல் விடுத்த ஹிஸ்புல்லா அமைப்பின் 2 போராளிகளை சுட்டுக் கொலை செய்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ள போதிலும் தெற்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் மேற்கிந்திய தீவுகளுக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தின் கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ள இந்த சுற்றுப்பயணத்தின் போது இரு அணிகளுக்கும் இடையில் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள், 3 T20 போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.